வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம தமிழ் சினிமால இருக்கிற டாப் 25 நடிகர்களோட சேலரி டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பேசாம 25th பிளேஸ்ல இருக்கிற நடிகர் தான் சித்தார்த். இவரோட அப்கமிங் மூவின்னு பார்த்தா இந்தியன் 2 டெஸ்ட்னு 2 படங்கள் இருக்கு. இவர் ஸ்டார்டிங்ல பாய்ஸ் படம் மூலியமா அறிமுகம் ஆனாரு. இவர் ஒரு படத்துக்கு 2 கோடி கிட்ட சேலரி வாங்குறாரு. அடுத்து 24th பிளேஸ்ல இருக்கிற நடிகர் தான் ஜீவா. இவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ராம்னு நல்ல படங்களா நடிச்சிட்டு வந்தாரு. ஆனா இவருக்கு லாஸ்டா ரிலீஸ் ஆன எந்த படங்களும் சரியா போகல. லாஸ்ட் ஹிட்டே கோ படம் தான். இவரு ஒரு படத்துக்கு 2 கோடி கிட்ட சேலரி வாங்குறாரு. அடுத்து நம்ம லிஸ்ட்ல 23rd பிளேஸ்ல இருக்கிற நடிகர் தான் பிரதீப் ரங்கநாதன். இவர் ஆக்டர் மற்றும் டைரக்டர் கூட. இவர் ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன லவ் டுடேவா இருக்கட்டும், டைரக்ஷன்ல வந்த கோமாளியா இருக்கட்டும், ரெண்டுமே பிளாக் பஸ்டர் படங்கள். இவரோட அப்கமிங் மூவி விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல LIC படம். இவர் ஒரு படத்துக்கு சேலரியா 3 கோடி கிட்ட வாங்குறாரு. அடுத்து நம்ம லிஸ்ட்ல 22nd பிளேஸ்ல இருக்கிற நடிகர் தான் அதர்வா. இவர் முரளியோட பையன். பானா காத்தாடி மூலியமா அறிமுகம் ஆனாரு. ஆனா இவருக்கு லாஸ்டா எந்த படங்களும் சரியா போகல. லாஸ்ட் ஹிட்னு பார்த்தா ஈட்டி மற்றும் படம் தான். இவருக்கு ஒரு படத்தோட சேலரி 3 கோடி கிட்ட வாங்குறாரு. அடுத்து நம்ம லிஸ்ட்ல 21st பிளேஸ்ல இருக்கிற நடிகர் தான் ஜிவி பிரகாஷ். இவர் ஆக்டர் மற்றும் மியூசிக் டைரக்டர். டார்லிங் படம் மூலியமா அறிமுகம் ஆனாரு. இவருக்கு லாஸ்ட் ஹிட்னு பார்த்தா பேச்சுலர் படம். இவர் ஆக்டரா ஒரு படத்துக்கு சேலரியா 3 கோடி கிட்ட வாங்குறாரு. இவரோட அப்கமிங் லிஸ்ட்ல நிறைய படங்கள் இருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்ல 20 பிளேஸ்ல இருக்கிற நடிகர் தான் ஹரிஷ் கல்யாண். இவரு பிக் பாஸ் சீசன் 1 மூலியமா அறிமுகமானாரு. இவரோட ஃபர்ஸ்ட் மூவி பியார் பிரேமா காதல். ஃபர்ஸ்ட் படத்திலே ஒரு ஹிட் ஒரு ஆக்டரா மாறிட்டாரு. இவரோட சேலரின்னு பார்த்தா 3 கோடி கிட்ட ஒரு படத்துக்கு சேலரியா வாங்குறாரு. இவரோட லாஸ்ட் ஹிட் மூவி பார்க்கிங். இவருக்கு அப்கமிங் படங்கள்னு பார்த்தா டீசல், லப்பர் பந்துன்னு 2 படங்கள் கிட்ட இருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்ல 19th பிளேஸ்ல இருக்கிற நடிகர் தான் அசோக் செல்வன். கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஆல் ஏரியாலும் கில்லின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி நடிகர் தான் நம்ம அசோக் செல்வன். எல்லா ஜானர்லயும் பிளாக் பஸ்டர் ஹிட்ட கொடுப்பாரு. இவரு ஒரு படத்துக்கு சேலரியா 5 கோடி கிட்ட வாங்குறாரு. லாஸ்டா ரிலீஸ் ஆன போர் தொழில் இவருக்கு பிக்கஸ்ட் கம்பேக்கா கொடுத்தது. அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிற 18th பிளேஸ்ல இருக்கிற நடிகர் தான் விஷ்ணு விஷால். இவரு ஒரு சூப்பரான நடிகர் கூட, ராசியான நடிகர் கூட. ஜானர் வைஸா பார்க்கவே மாட்டாரு. ஆல் ஜானர்லயும் கில்லி. இவரு நல்ல படங்களை கொடுப்பாரு. இவரு ஒரு படத்துக்கு சேலரியா 5 கோடி கிட்ட வாங்குறாரு. ராம்குமார் டைரக்ஷன்ல ஒரு மூவி வரப்போகுது. அடுத்து நம்ம லிஸ்ட்ல 17th பிளேஸ்ல இருக்கிற நடிகர் தான் சந்தானம். இவரு ஒரு காமெடி நடிகர். ஆனா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படத்துல நடிகரா வலம் வந்தாரு. இவருக்கு லாஸ்ட் ஹிட் மூவின்னு பார்த்தா தில்லுக்கு துட்டு ரிட்டர்ன்ஸ், அதாவது DD ரிட்டர்ன்ஸ். இவரு ஒரு படத்துக்கு சேலரியா 8 crore கிட்ட வாங்குறாரு. இவர் நடிப்புல அப்கமிங்கா நிறைய படங்கள் வர இருக்கு, காமெடி படங்கள் எல்லாமே. அடுத்து நம்ம லிஸ்ட்ல 16th பிளேஸ்ல இருக்கிற நடிகர் தான் விஜய் ஆண்டனி. இவரு ஒரு மியூசிக் டைரக்டர். அதுக்கப்புறம் இவர் ஆக்டரா வலம் வந்தாரு நான் படம் மூலியமா. இவருக்கு லாஸ்ட் ஹிட்னு பார்த்தா பிச்சைக்காரன் 2 படம். இவரு ஒரு படத்துக்கு சேலரியா 8 crore கிட்ட வாங்குறாரு. இவரோட அப்கமிங் மூவிஸ்ல நிறைய படங்கள் வரப்போகுது. அடுத்து நம்ம லிஸ்ட்ல 15th பிளேஸ்ல இருக்கிற நடிகர் தான் அருண் விஜய். இவர் 90sல நல்ல நடிகராக இருந்தவர். ஆனால் 20sல இவர் செம்மையா ஃபேமஸ் ஆகலை. என்ன இருந்தாலும் ஒரு படம் வந்த பிறகு பயங்கரமாக ஃபேமஸ் ஆனார் அருண் விஜய். இவருக்கு லாஸ்ட் ஹிட்னு பார்த்தா மிஷன் சாப்டர் 1. இவர் ஒரு படத்துக்கு சேலரியா 8 crore கிட்ட வாங்குறாரு. அப்கமிங்காக இவருக்கு வணங்கான் படம் இருக்கு. அடுத்து 14th பிளேஸ்ல இருக்கிற நடிகர் தான் ஆர்யா. இவர் ஒரு லக்கி ஆக்டர். பட் லாஸ்ட் கொஞ்சம் மூவி இவருக்கு சரியா போகலை. இவருக்கு லாஸ்டா தியேட்டர்ல ஹிட் ஆன படம்னா அது ராஜா OTTல சார்பட்டா பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி. இவர் ஒரு படத்துக்கு சேலரி 9 கோடி கிட்ட வாங்குறாரு. இவரோட அப்கமிங் மூவிஸ்னு பார்த்தா மிஸ்டர் எக்ஸ், சார்பட்டா பரம்பரை 2ன்னு நிறைய படங்கள் இருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்ல 13வது பிளேஸ்ல இருக்கிற நடிகர் தான் ஜெயம் ரவி. இவர் ஸ்டார்டிங்ல ஜெயம் படம் மூலியமா அறிமுகம் ஆனாரு. டைரக்டர் மோகன் ராஜாவோட தம்பி தான் இந்த ஜெயம் ரவி. இவர் ஒரு படத்துக்கு சேலரியா 10 crore கிட்ட வாங்குறாரு.
இவரோட அப்கமிங் மூவிஸ் லிஸ்ட்ல நிறைய படங்கள் வர இருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்ல 12th பிளேஸ்ல இருக்கிற நடிகர் தான் விஷால். இவரு சண்டை கோழி படம் மூலியமா அறிமுகம் ஆனாரு. இவரு ப்ரொடியூசராகவும் மாறினாரு, ஆக்டரா மட்டும் இல்லாம. ஆனா ஆக்டரா இவரு ஃபேமஸ் ஆகவே இல்லை. லாஸ்டா இவருக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன படம் ரீசெண்டா ரிலீஸ் ஆன மார்க் ஆண்டனி. இவரு ஒரு படத்துக்கு சேலரியா 12 crore கிட்ட வாங்குறாரு. இவரோட அப்கமிங் மூவின்னு பார்த்தா ஹரி டைரக்ஷன்ல ரத்னம் படம் வர போகுது. அடுத்து நம்ம லிஸ்ட்ல 11th பிளேஸ்ல இருக்கிற நடிகர் தான் விஜய் சேதுபதி. இவரு நிறைய படத்துல சைடு ரோல்ல வந்திருப்பாரு. இவரு ஸ்டார்டிங் ஹீரோவா வந்த படம் பீஸா. ஆனா அந்த படம் இவருக்கு பயங்கரமான கம்பேக்கை கொடுத்தது. அந்த படத்துல ஹீரோவா அறிமுகம் ஆனாரு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள்ல வில்லனாவும் பண்ண ஆரம்பிச்சாரு. ஹீரோக்கு வாங்கின சம்பளத்தை விட வில்லனுக்கு வாங்கின சம்பளம் தான் அதிகம். இவர் வில்லனா நடிச்சா ஒரு படத்துக்கு 15 இருந்து 25 கோடி கிட்ட சேலரி வாங்குறாரு. இவரு ஹீரோவா நடிச்சு ஹிட் ஆன படம் காத்து வாக்குல 2 காதல். வில்லனா நடிச்சு ஹிட்டான படம் ஜவான். விஜய் சேதுபதிக்கு அப்கமிங்கா நிறைய படங்கள் வர இருக்கு. இவரு இதுக்கு மேல நடிக்க போற படங்கள் எல்லாமே ஹீரோக்களா மட்டும் தானா. அடுத்து நம்ம லிஸ்ட்ல 10th பிளேஸ்ல இருக்கிற நடிகர் தான் கார்த்தி. பருத்தி வீரன் படம் மூலியமா அறிமுகம் ஆனாரு. இவரு ஒரு பயங்கரமான ஆக்டர். ஏன்னு சொன்னா இவர் நடிக்கிற எல்லா படமும் ஹிட் ஆயிருக்கு. ஆனா லாஸ்டா 2 படங்கள் இவருக்கு சரியா போகல. கிட்டத்தட்ட இவரு 300 கோடி படங்கள் கிட்ட கொடுத்திருக்காரு. இவரு ஒரு படத்துக்கு வாங்குற சேலரி 15 இருந்து 20 கோடி கிட்ட வாங்குறாராம். அடுத்து 9th பிளேஸ்ல இருக்கிற நடிகர் தான் சிம்பு. இவர் ஸ்டார்டிங்ல காதல் கோட்டை படம் மூலியமா அறிமுகம் ஆனாரு. ஆனா இவரு ரீசன்ட் டைம்ல ஒரு 5 வருஷமா காணாமலே போயிட்டாரு. ஆனா இவரு பயங்கரமான கம்பேக்கை கொடுத்தது மாநாடு படம் மூலியமா தான். இவரு ஒரு படத்துக்கு சேலரியா 20 இருந்து 25 கோடி கிட்ட வாங்குறாரு. இவரோட அப்கமிங் மூவி STR 48. அடுத்து நம்ம லிஸ்ட்ல 8th பிளேஸ்ல இருக்கிற நடிகர் தான் விக்ரம். சியான் விக்ரம்னு சொல்லுவாங்க. இவரு ஸ்டார்டிங்ல டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்து ஹீரோவா அறிமுகம் ஆனாரு. இவரு 2000ஸ்ல ஒரு பெரிய ஹீரோ. ஆனா 2010க்கு அப்புறம் சின்ன ஹீரோவா மாறிட்டாரு. இவருக்கு லாஸ்ட் ஹிட்னு பார்த்தா மகான் படம், தியேட்ரிக்கல்லா ஐ படம். இவரு ஒரு படத்துக்கு சேலரியா 30 கோடி கிட்ட வாங்குறாரு. இவரோட அப்கமிங் மூவி தங்கலான். தங்கலான் படத்துக்கு அப்புறம் இவரோட மார்க்கெட் பயங்கரமா மேல போகும் போல. அடுத்து நம்ம லிஸ்ட்ல 7th பிளேஸ்ல இருக்கிற நடிகர் தான் SK சிவகார்த்திகேயன். இவரு ஸ்டார்டிங்ல 3 படம் மூலியமா சைடு ரோல்ல அறிமுகம் ஆனாரு. அதுக்கப்புறம் மனம் கொத்தி பறவை, காக்கி சட்டை, எதிர்நீச்சல்னு ஹீரோவா வலம் வந்தாரு. இவரு கடைசியா 200 கோடி படங்கள் கிட்ட கொடுத்திருக்காரு. இவரு ஒரு படத்துக்கு சேலரியா 30 இருந்து 40 கோடி கிட்ட வாங்குறாரு. இவருக்கு அப்கமிங்கா SK21 மற்றும் SK23 படங்கள் இருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்ல 6th பிளேஸ்ல இருக்கிற நடிகர் தான் தனுஷ். இவரு செல்வராகவனோட தம்பி. ஸ்டார்டிங்ல நிறைய லவ் படங்கள்ல நடிச்சு அதுக்கப்புறம் மாஸ் ஹீரோவா மாறி இருக்காரு தனுஷ். இவர் நடிகரா மட்டும் இல்லாம இப்ப இயக்குனராகவும் அறிமுகமாக போறாரு. இவர் ஒரு படத்துக்கு சேலரியா 40 கோடி கிட்ட வாங்குறாராம். அடுத்து 5th பிளேஸ்ல இருக்கிற நடிகர் தான் சூர்யா. ஸ்டார்டிங்ல நேருக்கு நேர் படத்துல அறிமுகமான சூர்யா 2010ல விஜய்க்கு மேலேயே போயிட்டாரு மார்க்கெட்ல. ஆனா 2013க்கு அப்புறம் இவரோட படங்கள் ஃப்ளாப் ஆக ஆரம்பிச்சுது. இவரும் கீழே போயிட்டாரு. இவர் ஒரு படத்துக்கு சேலரியா 30 இருந்து 40 கோடி கிட்ட வாங்குறாராம். இவரோட அப்கமிங் மூவி கங்குவா. அடுத்து நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்கிற நடிகர் தான் அஜித் குமார். ஏகேன்னு சொல்லுங்க. இவரு ஸ்டார்டிங்ல அமராவதினு நிறைய படங்கள் நடிச்சிட்டு வந்தாரு. இவரு அதுக்கப்புறம் மாஸ் ஹீரோவா மாறினாரு. இப்போ இவரு தலையில இருந்து ஏகேவா மாறி இருக்காரு. இவரு ஒரு படத்துக்கு சேலரி 45 இருந்து 60 கோடி கிட்ட சேலரி வாங்குறாராம். இவரோட அப்கமிங் மூவி விடாமுயற்சி. இவரு AK63 படத்துக்கு 105 கோடி கிட்ட சேலரி வாங்குறாராம். இவர் மார்க்கெட்டே அந்த அளவுக்கு இல்ல. அடுத்து 3வது பிளேஸ்ல இருக்கிற நடிகர் தான் கமல்ஹாசன். இவர் நடிகர் மற்றும் ப்ரொடியூசர். இவரோட அப்கமிங் மூவின்னு பார்த்தா இந்தியன் 2. இவரு ஒரு படத்துக்கு சேலரியா கிட்டத்தட்ட 105 கோடி கிட்ட வாங்குறாராம். அடுத்து நம்ம லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல இருக்கிற
நடிகர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவரு ஜெயிலருக்கு முன்னாடி இவரோட சேலரி கொஞ்சமா தான் இருந்தது. ஜெயிலருக்கு அப்புறம் இவர் சேலரியை 125 கோடிக்கு மேல மாத்திட்டாரு. இவருக்கு மார்க்கெட் இருக்கு, கண்டிப்பா 125 கோடிக்கு மேல இவரு சேலரி வாங்கலாம். அடுத்து நம்ம தமிழ் சினிமால நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கிற நடிகர் தான் தளபதி விஜய். சேலரி மட்டும் இல்லாம எல்லாத்துலயும் நம்பர் 1 அது ஒரே ஒரு நடிகர் தளபதி விஜய் தான். தளபதி விஜய் ஸ்டார்டிங்ல நிறைய படங்களை நடிச்சிருக்காரு, ஃபிளாப் படங்களா. ஆனா இவரு 2000ஸ்ல லவ் ஹீரோவா இருந்து மாஸ் ஹீரோவா மாறுறாரு. இப்போ இவரு ஒரு படத்துக்கு சேலரியா கிட்டத்தட்ட 150 இருந்து 190 கோடி கிட்ட சேலரி வாங்குறாரு. தளபதி 69 படத்துக்கு 100 கோடி கிட்ட சேலரி வாங்குவார்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா நம்ம தமிழ் சினிமால அதிகமான சேலரி வாங்குற நடிகர்ல நம்பர் 1ல இருக்கிறவரு நம்ம தளபதி விஜய் தான். இந்த 25 நடிகர் லிஸ்ட்ல உங்களோட ஃபேவரட் நடிகர் யாருன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.